இது வரைக்கும் கேட் கிட்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்படியே அந்த பெல் சிம்பலையும் பிரஸ் பண்ணுங்க. எங்களுக்கான சப்ஸ்கிரைபரை இன்க்ரீஸ் பண்ணி. ஹலோ வியூவர்ஸ், அஜித் அவர்கள் தனது அரசியல் நிலைப்பாடு குறித்து அறிக்கை வெளியிட்டதை பாராட்டியுள்ளார் அமைச்சர் ஜெயக்குமார். தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் முன்னிலையில் 100க்கும் மேற்பட்ட அஜித் ரசிகர்கள் பாஜகவில் இணைந்தனர். இந்த நிகழ்ச்சியின் மூலம் ஒட்டுமொத்த அஜித் ரசிகர்களையும் பாஜகவுக்கு இழுக்கும் வகையில் தமிழிசை பேசினார். இந்த நிலையில் தன் மீதும் தனது ரசிகர்கள் மீதும் அரசியல் சாயம் பூசப்படுவதை அறிந்த அஜித் அறிக்கை ஒன்றில் வெளியிட்டு அதில் தனது அரசியல் நிலைப்பாடு குறித்து தெளிவான விளக்கத்தை அளித்துள்ளார். அதில் தன் வேலை நடிப்பது மட்டுமே என்றும் தனக்கு அரசியலில் நாட்டமில்லை எனவும் கூறியிருந்தார். நடிகர்கள் பலர் பட ரிலீஸின் போது மட்டும் அரசியல் பேசி பட கலெக்ஷனை அள்ளும் சூழ்நிலையில் எதற்கும் பயப்படாமல் அஜித் ஓப்பனாக பேசியதற்கு பல்வேறு தரப்பினர் அஜித்தை பாராட்டி வருகின்றனர். இந்த நிலையில இது குறித்து பேசிய அமைச்சர் ஜெயக்குமார், அஜித்தின் அறிக்கை பாராட்டுக்குரியது. அவர் தைரியமான மனிதர். கலைஞர் இருக்கும்போதே அவர் மேடையில் தைரியமாக பேசியவர். நடிகர்கள் பலர் அரசியலுக்கு அப்போ வரேன் இப்போ வரேன் என கூறிக்கொண்டிருக்கும் போது தனது வேலை நடிப்பது மட்டுமே எனவும் அரசியலில் நாட்டமில்லை எனவும் கூறியிருப்பது பாராட்டுக்குரியது என்று கூறியுள்ளார். அதே போல் இன்னொரு பக்கம் அஜித் அவர்களை பாஜகவில் சேருமாறு நான் அழைக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் அவர்கள் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் சில அஜித் ரசிகர்கள் தமிழக பாஜக தலைவர் தமிழிசை சவுந்தரராஜன் தலைமையில் பாஜகவில் இணைஞ்சாங்க. இது எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். மோடியோட திட்டங்களை அஜித் ரசிகர்கள் மக்களிடம் கொண்டு சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற மாதிரி அந்த மேடையில் தமிழிசை அவர்கள் பேசியிருக்காங்க. இது அஜித் ரசிகர்கள் மத்தியில் ஒரு பெரிய சலசலப்பை ஏற்படுத்தியிருக்கு. சமூக வலைதளங்களில் அவருக்கு எதிராக அஜித் ரசிகர்கள் கருத்து தெரிவித்து வந்தாங்க. இந்த நிலையில தான் எனக்கு அரசியலில் ஆர்வம் இல்லை, அரசியல் மீதான எனது தனிப்பட்ட விருப்பு வெறுப்புகளை எனது ரசிகர்கள் மீது திணிக்க விரும்பவில்லை, அரசியல் சார்ந்த என் நிலைப்பாட்டை நான் தெரிவிப்பதில்லை, ரசிகர்களும் அவ்வாறே இருக்க வேண்டும் என அஜித் நேற்று ஒரு அறிக்கை வெளியிட்டிருந்தார். இது தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய தமிழிசை, அஜித்தை பாஜகவில் இணைய வேண்டும் என நான் அழைக்கவில்லை. அவர் தனது நிலைப்பாட்டை தெளிவாக கூறியுள்ளார். நான் மருத்துவராக இருந்தபோது ஒரு குழந்தைக்கு அவர் உதவினார், அதைத்தான் பாராட்டினேன் என பல்டி அடித்துள்ளார். மேலும் இந்த தகவல் தான் தற்போது சமூக வலைத்தளங்களில் ரொம்ப வைரலாக பரவுது அப்படின்னே சொல்லலாம். மேலும் இந்த தகவல் குறித்து உங்களோட கருத்து என்ன அப்படிங்கிறத கீழே கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க. மேலும் இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. இதே போல பல தகவல் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை உடனடியாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.